வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது வங்கக்கடலில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வுப்படி நீடித்து வருகின்றது. தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழந்த நிலையில் தற்போது தமிழகத்தை நோக்கி திரும்ப உள்ளது. கடந்த சில நாட்களாக வங்கக்கடலில் கன மற்றும் மிக கனமழை கொடுத்து கொண்டு தற்போது அது நிலத்தில் கரையை கிடக்காமல் மேற்கிந்திய இடையூறு காரணமாக வடகிழக்கு திசையில் சென்று தற்போது மீண்டும் மேற்கிந்திய இடையூறு சென்றவுடன் தமிழகத்தை நோக்கி திரும்ப உள்ளது. அதாவது தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இது 24ஆம் தேதி இரவு தமிழக வடகடலோர பகுதி, அதாவது ஒரு குறிப்பிட்ட வடகடலோர பகுதியில் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் முற்றிலுமாக வலுவிழந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதாவது தெற்காந்திரா முதல் அந்த புதுச்சேரிக்கு இடப்பட்ட பகுதி முதலில் மழையை கொடுத்து பின்பு வலுவிழந்து அது தென் கடலோர பகுதியை நோக்கி நகரும். அதாவது மழை வாய்ப்பை பொறுத்தவரை இது கிட்டக்கன், அதாவது இது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சுழற்சி இருக்குது. இப்போ இந்த சுழற்சி இது சுழற்சி இருக்குது, சுற்றி க்ளவுட்ஸ் இருக்குது. இது இப்படி உள்ளே வரும். இப்படி உள்ளே வரும்போது இந்த மேலே உள்ள க்ளவுட்ஸ் எல்லாம் இங்கே படும். இந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் இங்கே படும். அப்புறம் என்ன ஆகும்னா, இது போய் வலுவிழந்தோன்னு என்ன ஆகும்னா, இப்போ இந்த இடத்துல இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறது எல்லாம்னா பிரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இது சுற்றி க்ளவுட்ஸ் இருக்குது, இது சுற்றி பிரிய ஆரம்பிச்சோன்னா இது போய் உள்ளே கரையை கடந்தோன்னே இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே ஈரப்பதம் எல்லாமே கீழே ஈஸ்ட்லேருந்து வர ஆரம்பிச்சிடும் க்ளவுட்ஸு. இது வலுவிழந்தோன்னே ஃபஸ்ட்டு இங்கே மழையை கொடுக்கும், அப்புறம் கடலோர பகுதி முழுதும் மழையை கொடுக்கும். அதாவது 24ஆம் தேதி இந்த இடம் ஃபுல்லாக மழையை கொடுக்கும். 24ஆம் தேதி நைட்டு இங்கே மழையை கொடுக்கும். அப்புறம் 25ஆம் தேதி மாலை தென் கடலோர மாவட்டங்களில் மழையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். 25, 26, 27 இந்த 3 நாள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழக கடலோர மாவட்டங்களில் 27ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. 24 நைட்டு ஸ்டார்ட் ஆயிரும் வடகடலோர பகுதிக்கு, அப்புறம் வலுவிழந்துடும். அப்புறம் தென் கடலோர பகுதிக்கு முன்னேறும் இந்த க்ளவுட்ஸு. அதுக்கப்புறம் ஃபர்தராக டோட்டலாக வலுவிழந்து தென் கடலோர பகுதிக்கு வலுவிழந்து மீண்டும் மழையை தொடங்கி வச்சிடும். அப்போ 27ஆம் தேதி வரைக்கும் இந்த சிஸ்டத்தினால மழை வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய லெவலில் மழையை கொடுக்க போகிறதா, ஒரு கனமழைங்கிற அளவு தான் கொடுக்கும். ஏன்னா இது கிட்டக்க நெருங்கும் போதே டோட்டலாகவே அது வலுவிழந்துடும், கடல்லே வலுவிழந்துடும். ஆனால் என்னென்னா ஈரப்பதமான அந்த கிழக்கு காற்றை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரதுனால அது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இது வரைக்கும் வடகிழக்கு திசை நமக்கு காற்று இல்லாமல் இருந்தது. இந்த சிஸ்டம் பாருங்கள், ஏன்னா இது அந்த காற்றெல்லாம் சக் பண்ணி சுற்றி அந்த க்ளவுட்லாம் சிஸ்டத்தை சுற்றி இருந்துச்சு. இப்போ இது சிஸ்டம் வலுவிழந்தாலும் மறுபடியும் காற்று பிரிஞ்சு பழைய மாதிரி நமக்கு வடகிழக்கில் இருந்து சேர்ந்து காற்று இருக்கும். காலையில் மழை இருக்கும், அப்புறம் வெயில் அடிக்க திருப்பி நைட்டு இருக்கும். அந்த பருவ காற்று இருக்குன்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி நமக்கு மழை இருக்கும். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். இப்போ 23ஆம் தேதி இங்கே இருக்குது. 24ஆம் தேதி நான் ஓட்டி விட்டு பார்ப்போம். 24ஆம் தேதி பாருங்கள் எங்கே வருது. 25ஆம் தேதி பாருங்கள், அது உங்களுக்கு தெரியுதா? அது 25ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் கிட்டக்க வடகடலோர கிட்டக்க அந்த சுழற்சி நெருங்கிடுது. 26 பாருங்கள், அப்புறம் 27 பாருங்கள். 27 பாருங்கள் வலு இழந்துருச்சு. அப்போ காற்று பாருங்கள் இப்போ இது வரைக்கும் சீராக இருக்குது பாருங்கள். இப்போ இது இந்த சுழற்சி இப்படி இது பண்ணி வச்சுருந்துச்சு. இப்போ போய் வலுவிழந்தோன்னா அந்த காற்றெல்லாம் சீராக அடிக்குது, ஒரே மாதிரி சீராக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஈரப்பதம் தான். அப்போது இப்படி எப்போயுமே நமக்கு வடகிழக்கு திசையிலேருந்து இப்படி தான் வீசும் வடகிழக்கு பருவமழையில். அப்போ சீராக இருக்கும்போது இங்கே உள்ள ஈரப்பதம்லாம் இங்கே கொண்டு வரும். அப்புறம் இங்கே உள்ள ஈரப்பதம்லாம் இங்கே கொண்டு வரும். இந்த கடலோட ஈரமாக கொண்டு இந்த இடத்துல க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி கடலோர பகுதிக்கு மழையை கொடுக்கும். ஸோ 27, 28ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி மழைக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நமக்கு மான்சூன் ரெயின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாய்ப்பு. அதுக்கப்புறம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் சுழற்சி ஒன்று ஃபார்ம் ஆகுது. தெற்கு அந்தமான் ஒட்டி பாருங்கள், ஒரு சுழற்சி மறுபடியும் ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம அந்த சுழற்சியை நம்ம கண்காணிச்சுட்ருக்கோம். அது மேற்கொண்டு தீவிரம் அடையுமா இல்லை சுழற்சியாகவே இலங்கையை நோக்கி வருமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நான் துல்லியமாக தெரிவிக்கிறேன். ஏன்னா இப்போ சுழற்சி ஃபார்ம் ஆகுது, அது இலங்கையை ஒட்டி வரும். அது எந்த அளவுக்கு முன்னேறி மழையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம துல்லியமாக தெரியுமா, சரிங்களா? அப்போ இந்த சிஸ்டத்தோட மழை வாய்ப்பு 25ஆம் தேதி நைட்லேருந்து 27 இந்த 3 நாள் இருக்கும். அது வலுவிழந்துடும். 28ஆம் தேதி புதிய சுழற்சி தெற்கந்தமான் கிட்ட ஃபார்ம் ஆகும், சரிங்களா? ஸோ இதை பார்த்தாலே தெரியும். இதை நம்ம இது பண்ணி பார்த்தா ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுதா அந்த சுழற்சி. இப்போ 28ஆம் தேதி உருவா சுழற்சி 31ஆம் தேதி பாருங்கள் நம்ம இலங்கையை ஒட்டி வருது. தெரியுதா அந்த சுழற்சி? அதை சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் மேகக்கூட்டங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அந்த சுழற்சியை சுற்றி. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், சரிங்களா? சுற்றி ஃபுல்லாக மேகக்கூட்டங்கள் இருக்குது. இப்போ கரண்ட்டாக அந்த சிஸ்டம் எங்கே இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் வடகிழக்கு திசையெல்லாம் போய் இது பண்ணி திரும்பி இப்போ இருக்கிறது பாருங்கள் மறுபடியும் நமக்கு தென்மேற்கு திசை நோக்கி திரும்பி இப்போ இந்த இடத்துல இருக்குது அந்த சுழற்சி. தெரியுதா? இப்போ அந்த கரண்ட் சுழற்சி கரண்ட்டாக இருக்கிற அந்த சிஸ்டம் அது பாருங்கள், அது அப்படியே தமிழகத்தை நோக்கி மெதுவாக வரும் பாருங்கள். வருதா? ஃபுல்லாக பாருங்கள் இங்கே வந்துருச்சு பாருங்கள். 29ஆம் தேதி 30ஆம் தேதி இங்கே வலுவிழந்துடும்.
வலுவிழந்துட்டு ஒட்டுமொத்த கிழக்கு காற்றையும் கொண்டு வந்து வலுவிழந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம இது வலுவிழந்தும் போது நமக்கு தென்கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும். கிழக்கு காற்று மூலிமா மழை தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்போ 25லேருந்து 27ஆம் தேதி இல்லை 28ஆம் தேதி வரைக்கும் இந்த சிஸ்டத்தினால ரெயின் இருக்குது. பெரிய லெவலில் ரெயின் இருக்காது. ஒரு சில இடங்களில் மிக கனமழை இருக்கும். கனமழை கடலோர மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களில் கனமழை இருக்கும். பாதிக்கக்கூடிய மழை இருக்காது. இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு இதே வருது, எந்த அளவுக்கு அந்த நிகழ் நேரத்தில் க்ளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுங்கிற வச்சு தான் கனமழைக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா திடீர்னு கிட்டக்க வந்து நமக்கு இன்டென்ஸாக ரெயினும் இருக்குது. இப்போதைக்கு கனமழை டு மிக கனமழை அந்த லெவலில் இந்த சிஸ்டம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வர்றது 25, 26, 27 அது கனமழைக்கு முன்னேறுமா என்பதை நிகழ்நேரத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் அந்த ஒரு ப்ரெசிபிடேஷன் வச்சு நான் அடுத்த கட்ட பதிவை நான் தெரிவிக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை காலை மற்றொரு வானிலையில் சந்திப்போம்.